வணக்கம். வணக்கம். இன்றைய டீக்கடை செய்திகள் அனைவரையும் வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமா, இன்னைக்கு என்ன செய்தி? இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் ஆமா, நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவரு நம்ம இங்கிலாந்துக்கும் ஐரோப்பாக்கும் போயிருக்காருல்ல. ஐரோப்பானா நம்ம இங்கிலாந்து சேர்ந்ததுதான். ஓகேவா? இங்கிலாந்து ஜெர்மனிக்கும் போயிருக்காரு. எதுக்கு? முதலீடு வந்து இருக்கிறதுக்காக. முதலீடு அங்கிருந்து கொண்டு வராரு. ஆமா, அவங்களுக்கு ஒரு குழு இருக்கு. அவங்க குழுவோட பேர் வந்து டிஎன் ரைசிங் குழு அப்படின்னு வச்சிருக்காங்க. அவங்க குழுவுக்கு பேர் போயிருக்காங்கல்ல. ஆமா, புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து போடுறதுக்காக. ஆமா, பல்வேறு தொழில் நிறுவனங்களோட புரிந்துணர்வு கையெழுத்து போறதுக்கு அந்த குழுவோட பேரு டிஎன் ரைசிங் குழு. டிஎன் ரைசிங் குழு. ஆமா. அந்த பேருக்கு அர்த்தம் ஏதாவது யாராவது சொன்னாங்களா? எதுக்குன்னா டிஎன்னா தமிழ்நாடு. தமிழ்நாடு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போற குழுவா அவங்க. சரி சரி சரி. அவங்க ஏதோ ஒரு பேர் வச்சுக்கிட்டு என்னதான் விஷயம் வந்திருக்குது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 கோடிக்கு மேல புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்காங்களாம். கையெழுத்து போட்டிருக்காங்க. ஆமா. ஆனா முதலீடு இங்க வந்துருச்சா? இன்னும் வரல. இனிமேல் தான் வரும்னு சொல்லி போட்டிருக்காங்க. எப்ப வரும்? நீங்க சொல்றது எனக்கு புரியல. வரும், ஆனா எப்ப வரும்னு தெரியல. வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த இந்துஜா நிறுவனம் எல்லாம் இருக்குல்ல பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி, மல்டி நேஷனல் கம்பெனி எல்லாம் இருக்குல்ல. அந்த மாதிரி சில கம்பெனிகிட்ட போய் பேசி நீங்க தமிழ்நாட்டுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, வந்து ஒரு தொழில் துறையை உருவாக்குங்க, இந்த மாதிரி இளைஞர்கள் நிறைய பேர் படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வேண்டி நான் வந்து வந்திருக்கேன்னு சொல்லி அவங்க கம்பெனியை நம்ம நாட்டுக்கு வந்து ஓபன் பண்றதுக்காக சொல்லிருக்காங்க. அதாவது அவங்க வந்து நாங்க வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்ப வருவாங்கன்னு தெரியாது. அது 1 வருஷம் 2 வருஷம் ஆகும். அதான் தெரியாது, எப்ப வருவாங்கன்னு தெரியாது. 15,000 கோடி வரைக்கும் நீங்க இங்க வந்து முதலீடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. ஆமா, அது கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்திருக்காரு. இது வந்து எப்படின்னா கடந்த 4 வருஷமா ஒவ்வொரு வருஷமும் அவங்க போயிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த வருஷம் வந்து இப்ப 15,000 கோடிக்கு மேல புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கையெழுத்து வாங்கி இருக்கிறதா சொல்லியிருக்காரு நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர். ஏற்கனவே போனதெல்லாம் வந்துருச்சுங்களா? அது வந்துட்டே இருக்கு. சரி சரி, அது வந்துட்டே இருக்கு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட நம்மளுடைய இளைஞர்களுக்கு ஒரு 7,000 பேருக்கு மேல வேலை வாய்ப்பு இது மூலியமா உறுதியா இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. 7,000 பேருக்கு ஆமா வேலை கிடைக்கும். இந்த நிறுவனங்கள் வந்து தொடங்குறப்ப இவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த டிகிரி படிச்சவங்களா படிக்காதவங்களான்றதெல்லாம் அப்புறம் தான் தெரியும். அது எல்லாம் டிப்ளமோ, ஐடிஐ, இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இது அதெல்லாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், மின்சார வாகன உற்பத்தி இருக்குல்ல. ஆமா, அது அந்த தொழிற்சாலை இதுக்கும் அந்த வண்டிக்கு தேவையான உதிரி பாகங்கள், முக்கியமா பேட்டரி, அதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு பிளான்ட் வச்சு தயாரிக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து இங்க தயாரிக்கிறாங்க. அதுக்குதான் இப்ப நம்ம முதலமைச்சர் போய் சைன் பண்ணிட்டு வந்திருக்காரு. இன்னும் வரல, அங்கதான் இருக்கிறாரு. அங்கதான் இருக்காரு. ஆமா. அது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17,613 பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா இதுல. அடேங்கப்பா. சரி சரி சரி. அப்ப இந்த 6 கோடி 7 கோடி மக்கள்ல ஒரு 17,000 பேர் வேலைக்கு போறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க எப்பயுமே தமிழ்நாட்டுக்காரங்க. இப்ப வெளி மாநிலத்துக்காரங்க எல்லாம் இப்ப பாருங்க, கர்நாடகாரங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அவங்கதான் முதல்ல வேலை கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆந்திரால அதே மாதிரிதான், தெலுங்கானா, பீகார் அப்படிதான் சொல்றாங்க. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் எல்லா மாநிலத்துக்காரங்க வேலைக்கு வரலாம் அப்படின்னு அந்த கம்பெனி நிர்வாகம் சொல்லிட்டு இருக்காங்க. வேற சொல்றது கம்பெனி அவங்களுக்கு தேவை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த மாதிரி இதுல கேட்டகரியில வராங்கன்னு பார்த்துட்டு ஆல் ஓவர் இந்தியால தான் ஆள் எடுக்கிறாங்க. அவங்க யாரு? நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம முதலமைச்சர் அதுதான் கையெழுத்து போட்டு வந்திருக்காரு. என்ன பண்றது அப்புறம்? இப்ப நம்ம இடமும் கொடுத்து கரண்ட் பில்லு நம்மளோட அவங்களுக்கு கம்மி. ஆமா, அது இல்லாம அவங்களுக்கு முதலீடு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சில சலுகைகள் கொடுக்குறோம். ஓகேங்களா? சலுகைகளை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க இங்க வந்து பிளான்ட் போடுவாங்க. இதெல்லாம் இப்படிதான் நடக்குது. செயல்முறை திட்டங்கள் அவங்களுடைய இல்ல, செயல்முறை திட்டம்லாம் நல்லாதான் இருக்குது, போடுறது நல்ல விஷயம்தான். ஆனா நீங்க இந்த வேலை வாய்ப்புன்றது டோட்டலா எல்லா ஸ்டேட்ல இருந்தும் வந்து உள்ள வேலைக்கு எடுப்போம்னு சொல்றாங்களா? அவங்க கிட்ட நம்ம எல்லாம் ஓகேன்னு சொல்ல வேண்டியிருக்கு. 17,613 பேர் சொல்லியிருக்காங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும்ட்டு. அது நம்ம தமிழ்நாட்டுல இருக்க மக்கள் ஸ்டூடெண்ட்டுகளுக்கு மட்டுமா? அப்படின்னு இல்ல, தமிழகத்தில் இருக்கிற இளைஞர்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா முதல் வாய்ப்பு நம்ம தமிழர்களுக்கு தான் கொடுக்கணும்னு என்னுடைய விருப்பம். ஏன்னா எல்லாருமே நம்ம மக்கள் அப்படிதான் ஆசைப்படுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ல இருந்து டிகிரி ஸ்டூடெண்ட் இருந்து பாலிடெக்னிக், ஐடி படிச்சவங்க எல்லாருமே நிறைய பேர் இப்ப நம்ம மக்கள் ஃபுல்லா படிச்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப நல்லது. அது படிப்பு அறிவு, கல்வி அறிவுங்கிறது எல்லாத்துக்குமே தேவை.
ஆமா ஆமா ஆமா, இன்னைக்கெல்லாம் பொம்பளை பிள்ளைங்களும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிகிரி எல்லாம் முடிச்சு 2 டிகிரி 3 டிகிரி முடிச்ச பொம்பளைங்க எல்லாம் இருக்காங்க. இதுலயும் வந்து நம்மளுடைய மாணவ செல்வங்களுக்கு ஒரு 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 இது மட்டும் நம்ம சொல்லிடலாம். எப்படின்னா இப்ப எல்லா இடத்துலயும் வந்து 10வது 12வது அதுக்கப்புறம் டிகிரி இன்ஜினியரிங் அந்த மாதிரி படிச்சாதான் கரெக்டா இருக்கும். ஆமா, சில பேர் 10th முடிச்சவங்க வந்து வேற இது பண்ணலாம்னு சொல்லிட்டு போறாங்க. 12th படிக்கணும். 12th முடிச்சுட்டு வெளியே வந்தாங்கன்னா அவங்களோட கேட்டகரி நல்லா இருக்கும், உயர்வா இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனாதானே பரவாயில்ல. ஆமா 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 ஆமா. அடுத்த செய்தி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாவம் நம்மளுடைய செங்கோட்டையன் பதவி அவரு இருக்காருல்ல. ஆமா, எம்எல்ஏ. ஆமா, அவரு தான் அங்க வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏ கோபிச்செட்டி பழனிசாமி அவர் தான் கொஞ்சம் நல்ல பொசிஷன்ல இருக்காரு. இப்ப அவரை வந்து கட்சியில தான் இருக்கிறாரு. ஓகேங்களா. ஆனா அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருந்தாங்க. அந்த பொறுப்பெல்லாம் அவங்க திருப்பி வாங்கிக்கிட்டாங்க. ஓ, பொறுப்பு வாங்கிட்டாங்க. அவர் வந்து நிபந்தனை வச்சிருக்காரு, 10 நாளுக்குள்ள வந்து நான் மத்த எல்லாத்தையும் நம்ம ஒண்ணு சேர்க்கணும்னு சொல்லி வச்சிருக்காங்க. பட் நம்மளுடைய எடப்பாடியார் அவர் வந்து முதல்ல அவருடைய கட்சியோட பதவியிலிருந்து விலகிருக்காரு. ஆமா, ஆனா கட்சியில் இருக்கிறாரு. இன்னும் தொண்டனா இருக்கிறாரு. அடிப்படை தொண்டனா இருக்காரு. ஆமா. சரி, அடுத்தது என்ன வந்திருக்குது? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல நிலச்சரிவு ஏற்பட்டது இல்ல. ஆமா, அங்க ஒரு 3 ஸ்டூடெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பாவம், என்ன பண்றதுன்னு தெரியல. பிஎட் எக்ஸாம் அவங்க போய் எழுதி ஆகணும். அப்புறம் நம்ம ராணுவம் மூலியமா ஹெலிகாப்டர் ரெடி பண்ணி அந்த 3 பேர்த்து கொண்டு போய் எக்ஸாம் எழுதுறதுக்கு விட்டுருக்காங்க. யாரு? நம்ம ராணுவம். ஆமா, படிக்கணுங்கிறதுக்காக கொண்டு போயிருக்காங்க. ஆமா, கண்டிப்பா. அந்த பிஎட் எக்ஸாம் தான் ஒரு ஆசிரியரா போக முடியும். அவங்களால முடிஞ்ச அளவுக்கு மாணவர்கள் நல்லா சொல்லி கொடுக்க முடியும்ல. ஆமா, இல்ல நம்ம ராணுவத்தை பயன்படுத்தி கொண்டு போய் படிக்கிறதுக்காக எக்ஸாமுக்காக கொண்டு போய் விட்டுருக்காங்கன்னா மிகப்பெரிய விஷயம் இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இது நான் ஒரு ட்ரிப்பு எங்கேயோ ஜப்பான்ல தான் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக ட்ரெயின் வந்து ஊருக்கே போகாததுல வந்து அந்த பொண்ணுக்காக அனுப்பிக்கிட்டு இருந்தாங்கன்னு. ஆமா ஆமா ஆமா. ஏன்னா கல்வி அவ்வளவு முக்கியம் தெரியுது. கல்வி அவ்வளவு முக்கியம்னு சொல்லி ஜப்பான்ல சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம ராணுவம் பண்ணிடுச்சு பாருங்க. இதுக்கெல்லாம் நம்ம அடித்தட்டு வந்து பார்த்தா நம்ம காமராஜர் தான். அவரெல்லாம் வந்து முன்ன பிரதமரா ஆக வேண்டியவரு நம்ம தமிழ்நாட்டில இருந்துட்டாரு. ஆமா. அடுத்த செய்தி.